இதுதான் மெடியார் ஹாஸ்பிட்டல். ஆல்ரெடி அந்த பக்கத்தில் ஷோக்குள்ளே தெரியுதுல, அங்கெல்லாம் ஆக்சுவலி கொடுத்தாச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் என்ன கொடுக்கல, இங்கே போய் என்ன கேட்குறாமா என்ன கல்ச்சர் அந்த நமக்கு ஒரு இதில் வந்து பிச்சு கொடுத்தாங்கல்ல குச்சியா அதுவாடா அது. ஸோ கைஸ் இங்கே போயிட்டு கேட்டால் நாங்கள் போனது சின்ன ரிசப்ஷன், அவர் எங்கே போய் சொன்னார் மெயின் ரிசப்ஷனுக்கு போங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லி மெயின் ரிசப்ஷனில் போய் உள்ள ஆண்டிகிட்ட பேசினா நான் பேசின இங்கிலீஷ் அந்த ஆண்டிக்கு புரியல, ஏன்னா அந்த ஆண்டி அரபு. ஸோ யார் நீங்கள் வரீங்கன்னா ஹிந்தி அரபு தயவு செஞ்சு ரெண்டில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணுவாங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு தான். இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு. போய் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றத பார்த்து பேசணும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு எங்களை ஐயோ கம்சாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அரபில் பேசினார். எங்களுக்கு புரியல. ஐயோ சர்ச்சிங் ஃபார் ஜாப் அப்படின்னாரா? ஆமாம் அப்படின்னு சொல்ல இந்த இருக்கு நான் தரேன் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 இமெயில் ஐடி உள்ள ஒரு பேப்பர் தந்தா இருக்கு. ஃபினிஷ்டா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி ஜாப் வாங்கிடலாம்டா, ஏதாவது ஒன்றுக்கு ரிப்ளை வரும்னு பார்த்தா எல்லா மெயிலும் ஒரே மெயில் தான். ஒரே மெயில தான் 10-15 ரூபா கீழே பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தங்களா அல்திகா பின்னாடி தான் நம்ம இருந்துச்சு. ஓ அது அல்திகா தான்டா ஃபார்மசி. மைண்ட் பிரான்ச் எங்கன்னு கேட்போம். டாக்டர் திவாகர் மாதிரி ஒருத்தர் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு. அவர் 5 சரி ஓடிட்டாரு. எல்லாரையும் பார்க்கலாம் இங்கே நீங்கள் தலைக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ கேட்டதுக்கு மெயில் ஐடி தான் கொடுத்தாங்க. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் மெயிலே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து எங்கே அது என்ன சொன்னால் 4 சீசன் அது எங்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் போகிறது 4 பருவநிலை அந்த ஃபார்மசிக்கு. 4 சீசன் ஃபார்மசி உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? வழக்கம் போல் அதே டைலாக்.